வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். டிசம்பர் 6ஆம் தேதி நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் பெரிய திருவிழா நடக்க போகுதுங்க. எஸ், திருவண்ணாமலை தீப திருவிழாங்க. செம்ம கிராண்டாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. கண்டிப்பாக என்னால் அன்றைக்கி போக முடியுமான்னு தெரில. அதனால் ஒரு 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு ட்ரெயினில் எப்படி திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து அஃபீஷியலாக டைரக்ட் ட்ரெயின்ஸ் எதுவும் டெய்லி ரன்னிங் கிடையாது. இப்போ ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மட்டும் 2-3 விட்டுருக்காங்க இந்த தீப திருவிழாக்காக. அதையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ட்ரெயினில் திருவண்ணாமலை எப்படி போகலாம் வாங்க, அது இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். 9:30 மணிக்கு தாம்பரத்துலேயும் ட்ரெயின். நான் 8:30 தான் வீட்டு விட்டே கிளம்புறேன். தெரில பிடிப்பனா மாட்டேன்னு. வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ட்ராவல் வித் டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் திருவண்ணாமலை ஜேர்னிங்க. நல்ல வேலைங்க, இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்தது. அதனால் 9:10க்கெலாம் தாம்பரம் வந்து சேர்ந்தாச்சு. சரி, இந்த நேரத்தை உங்களுக்கு பிளானை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை ட்ரெயினில் போகணுன்னா 2 வழி இருக்குங்க. டைரக்ட் வண்டி கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்பெஷல் ஒன்று விட்டுருக்காங்க. அது பர்மனெண்ட் ஆகினா நல்லாயிருக்கும். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விழுப்புரம் வழியாக போகிறதுங்க. விழுப்புரம் வழியாக போகிறதுக்கு பகலில் நீங்கள் போகணுன்னா இந்த ஆப்ஷன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 9:30 மணிக்கு இருக்குது. இதை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து போயிடலாம். 12:20க்கோ என்னவோ நம்மளுக்கு வந்து விழுப்புரத்தையும் திருவண்ணாமலை போகிறதுக்கு ஒரு வண்டி இருக்குது. பட் இது உங்களுக்கு டெய்லி கிடையாதுங்க. வெறும் வெட்னஸ்டேவும் சாட்டர்டேவும் மட்டும்தான் இருக்குது. டெய்லி கனெக்ஷன் வேணும்னா மதியத்தில் நீங்கள் கிளம்பணுன்னா வைகை பிடிச்சிடலாங்க. வைகையை பிடிச்சி நீங்கள் விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு 5:20க்கு திருப்பதி போகிற ஒரு வண்டி இருக்குது. அது ஏறி போயிடலாம். அப்படி ஒன்றுக்கும் லேட்டாக வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லவன் இல்லைனா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சிங்கன்னா ஒரு 6:30 மணி வாக்கில் விழுப்புரம் போயிடுவீங்க. 7 மணிக்கு உங்களுக்கு காட்பாடி போகிற ஒரு வண்டி இருக்குது. அது ஏறினீங்கன்னா நீங்கள் ஒரு 8-8:30 வாக்கில் நீங்கள் வந்து திருவண்ணாமலை போய் சேர்ந்துடலாங்க. ஸோ இதுதான் பிளானு. இது இல்லாமல் உங்களுக்கு வேலூர் வழியாக போகிறதுக்கும் ரூட் இருக்குது. நீங்கள் அப்படி போகிறதுனால போய்க்கலாம். நம்ம அப்புறமா வேலூர் வழியாக போய் காட்டுவோம். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலை போகலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? சூப்பராக இருக்குங்க கிளைமேட். இன்றைக்கி அப்படியே லேசாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அற்புதமாக இருக்க போகுது இன்றைக்கி ஜர்னி. இது ஒரு மிகவும் ஷார்ட் ஜர்னினால உங்களுக்கு ஓப்பன் டிக்கெட்டே போதுங்க. அதாவது அண்டர்சர்வில் தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். இங்கே ஸ்டேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஐயோ, அல்டிமேட்டாக இருக்குங்க கிளைமேட்டு. ஒரு பக்கம் மழை கொட்டுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் வெயில் கொளுத்துது. என்னங்க இது கூட்டம் அள்ளுது. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே. என்னடா குருவாயூரில் போனால் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம். பின்னுது கூட்டம். அப்படியே திரும்பி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஒரு வெட்டி அன்ரிசர்வ்டு, ஃப்ரண்ட்டில் தான் 3 ரிசர்வ்டு சிட்டிங் கோச்சும் இருக்குது. பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம போகிற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைங்க. சதர்ன் ரயில்வேஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துலேருந்து ஏகப்பட்ட டைரக்ட் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நேராக திருவண்ணாமலையே இப்போ உங்களை இறக்கி விட்டுரும். இந்த ட்ரெயின்ஸாக ரெகுலர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க மக்களே. சென்னை தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி மட்டும் காலையில் 8:40க்கு உங்களுக்கு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு கரெக்டாக 12 மணி வாக்கில் போய் திருவண்ணாமலை கொண்டு போய் விட்டுரும். ரிட்டர்ன் அதே வண்டி உங்களுக்கு 1:45க்கு திருவண்ணாமலையிலேருந்து எடுத்து தாம்பரம் வந்து சேர்ந்துருங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னை பீச்லேருந்து வேலூர் போகிற வண்டியை திருவண்ணாமலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு இந்த 3 நாள் மட்டும் வண்டி கிளம்பி நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு போய் திருவண்ணாமலை போய் சேர்ந்துடும். இது மட்டும் இல்லாமல் திருவாரூர்லேருந்து காலையில் 5 மணிக்கும் மதுரையிலேருந்து காலையில் 4 மணி 5 நிமிஷத்துக்கும் வண்டி கிளம்புதுங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக உங்களுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு டைரக்ட் வண்டி விட்டுருக்காங்க. திருச்சியிலேருந்து காலைல 5:40க்கு கிளம்பும். இந்த டைம் டேபிள் எல்லாம் உங்களோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனோ இல்லைனா வந்து நெட்லேயோ செக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஸ்பெஷல் ட்ரெயினையும் யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக வந்து திருவண்ணாமலை தீபத்தில் வந்து பங்கெடுத்துக்கோங்க மக்களே. பயப்புள்ள வர வந்துட்டாங்க. நம்ம அந்த எண்டு வரைக்கும் போகணும். அங்கே தான் நம்மளுக்கு வந்து ரிசர்வ் இருக்குது. வாங்க போவோம். எவ்வளோ தூரம் போக முடியுமா போகலாம். மேப் போர் தான் போட்டிருக்காங்கப்பா. குருவாயூர் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் வண்டி வரும்போது அநியாயத்துக்கு ஃபுல்லாக வருது. ஏற முடியுமானே தெரியல. பார்ப்போம். ஏனுங்க மக்களே, ரிசர்வ்டு கோச்சு என்னங்க இவ்வளோ கூட்டமாக வருது. ஃபுல்லு ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க மக்களே. எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு நிற்கிறவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டுறாங்க. ஐயோ ஏறின மாதிரி தான். ஒஸ்ட்டுங்க. என்ன கருமை எதுன்னு தெரியலையே. ஆத்தாடி
அட போங்கப்பா. இல்லை பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணுறதே வந்து பெரிய பிரச்சனை. இதில் என்னங்க இது இப்படி இருக்கு இந்த வண்டி, சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஃப்ரண்ட்டில் தான் பார்த்தோன்னா சரி பின்னாடி வந்தால் கண்டிப்பாக பின்னாடி கூட்டமாக இருக்கும் தெரியும். அச்சு பிடிச்சி எப்படியாவது படிக்கட்டு கிட்டியாவது நின்றுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ ஏற கூட இடம் இல்லைங்க. லேடிஸ்லேருந்து ஃபுட்போர்ட் அடிக்கிறாங்க. என்னடா இது குருவாயூர் அவ்வளோ மோசமா அப்படின்னு இருக்கு. அதான் 2 லேடிஸ் இருந்தாங்க, அவன்கிட்ட கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க எப்போ நாங்கள் காலைல சோழன்லேயே நின்றுக்கிட்டு இருக்கோம், சோழன்லேயே இங்கே கூட இடம் இல்லையாங்க. அந்த வண்டி அந்த அளவுக்கு ஃபுல்லாக, குருவாயூரும் ஃபுல்லாக. அட என்னடா நடக்கீங்க அப்படின்னு தான் இருக்குது. சரி இருங்க, அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த வண்டியை பிடிக்க முடியாது. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ 2 பிளாட்ஃபார்ம்லேயும் வண்டி எடுத்துன்னு வந்து போட்டாங்க. இப்போ வடநாட்டுக்கு போகிற ஒரு வண்டி, இது நம்மளோட சார்மினார் எக்ஸ்பிரஸ். சார்மினார் எக்ஸ்பிரஸ் இந்த லட்சணத்தில் இருக்குது. தாம்பரம் மெயின்டெனன்ஸ் டீம் என்ன பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க வண்டியை, ரொம்ப அழுக்காக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். சரி வாங்க மக்களே, அடுத்த வண்டிக்கு வெயிட் பண்ணுவோம். பின்னாடி பாருங்களேன், அல்டிமேட் வியூவாக இருக்குல்ல தாம்பரம். கடைசிக்கு வந்தாச்சுங்க. சரி நம்ம கதைக்கு வருவோமா. இங்கே தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்க. 80 ரூபாவில் 2 ட்ரெயின் மாதிரி இந்த மாதிரி கசக்கி பிசக்கி போகிறதுக்கு அழகாக தாம்பரத்தில் அப்படியே வெளில போங்க. இல்லைனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போங்க, பஸ்ஸை பிடிச்சி போய் சேருங்க. திருவண்ணாமலை போகிறதுக்கு பஸ்ஸு தான் பெஸ்ட்டு, ட்ரெயினை நம்பாதீங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் ட்ரெயினில் தான் போய் காட்டுவேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. பட் அதுலேயும் சம்பவம் தான், பார்ப்போம் அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ரெகுலராக நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை சூர்வாஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி சாட்டர்டே மட்டும் நினைக்கிறேன் பகத் கி கோட்டி மன்னார்குடி சூர்வாஸ் எக்ஸ்பிரஸ் இருக்கான். ஸோ அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வந்து ஃபுல் ஸ்பீடில் போய் விழுப்புரத்தில் கொஞ்சம் அர்லியாக போய் அந்த வண்டியை பிடிக்க வச்சிருவான்னு பார்த்தா நான் உன்னை எக்மூருக்குள்ளே விட்டாதடா நீ விழுப்புரத்தில் போய் ட்ரெயினை பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எக்மூர் உள்ளே வரமாட்டேங்குதுங்க. கொருக்குப்பேட்டையிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்றுன்னு சொல்லிட்டு ஒன்றும் மணி வந்து எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட வந்து 10:20 ஆகுது, 10:24 ஆகிடுச்சு. இன்னும் எக்மோருக்குள்ளேயே விடலை அவனை. 9:30க்கு அவன் எக்மோர்லேருந்து கிளம்பி 10:15க்கு அவன் தாம்பரத்துலேருந்து கிளம்பணுங்க. 10:24 ஆகுது, ஒன்று எக்மோருக்குள்ளேயே விடலை. சத்தியமாங்க அந்த கொருக்குப்பேட்டிலேருந்து பீச் இருக்குல்ல, சென்னை பீச் ரூட்டு வழியாக நீங்கள் எக்மோர் வரத்துக்குள்ளே செத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமாக வண்டியை விடவே மாட்டுறாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில, சமகாண்டாகுது. சரி பார்ப்போம், அந்த வண்டியை பிடிச்சி நம்ம விழுப்புரம் போய் பஸ்ஸில் போயாவது நம்ம காட்டுறோம். இல்லை ஈவினிங் 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதையா பிடிக்கிறோம், ஏதாவது பண்ணுறோம். ட்ரெயினில் இன்றைக்கி திருவண்ணாமலை போய் சேர்றோம். ஓகே மணி 10:38 ஒன்று அந்த வண்டியை உள்ளே விடலாங்க. என்ன தான் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. கொருக்குப்பேட்டைக்கு அந்த வண்டி எப்போவோ வந்துருச்சுங்க, 1 மணி நேரம் கிட்ட முன்னாடி வந்துருச்சு. இந்த கடைசி 10 கிலோமீட்டர் அதுக்கு தாண்டறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஆனால் அந்த ரூட்டில் என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இந்த கொருக்குப்பேட்டையிலேருந்து சென்னை பீச் வழியாக நம்ம எக்மோர் வர அந்த லைன், அந்த ஹார்பர் ஒட்டியே வரும்ல, அந்த லைனில் ஏன் வண்டியெல்லாம் இவ்வளோ டிலேவாக இவ்வளோ ஸ்லோவாக போகுது? சரி குருவாயூருக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எல்லா கூட்டமும் அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வண்டி 2 வாரம் கழிச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்கப்பா. சரி மறுபடியும் கூட்டம் வராதுன்னு பார்த்தா ஓரளவு கூட்டம் மறுபடியும் வந்துருச்சுங்க. குருவாயூர் அளவுக்கு மோசம் இல்லை, இந்த வண்டியில் ஏறிடலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஒரு வழியாக எப்படியோ 1 மணி நேரம் கழித்து மனசை வந்து இந்த வண்டியை உள்ளே விட்டுட்டாங்க. செம்ம நாற்று அடிக்குது வண்டி, அது மட்டும் கன்ஃபார்மு. பட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் வாரத்துக்கு 1 நாள் தானே, நிறைய பேருக்கு தெரியாது போல் இந்த வண்டி வர்றது. செம குப்பை, ராஜஸ்தான்லேருந்து வருதுல்ல, அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் எப்படி இருக்கணும். செம கப்பு, பார்த்து வந்துக்கோங்கப்பா இந்த வண்டியில் வரணுன்னா. கொடுமை ஆஃப் த அடுமைங்க. நம்ம போகணுன்னு நினச்ச குருவாயூர் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் போய் சேர்ந்துட்டான். ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் 11:44க்கு அவன் கரெக்டாக போயிட்டாங்க விழுப்புரம். திஸ் இஸ் பேட். அட்லீஸ்ட் கொஞ்சம் டிலேயில் போயிருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மன திருப்பதி இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15க்கு நம்மளுக்கு திருவண்ணாமலை ட்ரெயின். நம்ம ஒன்றும் வந்து செங்கல்பட்டு கூட தாண்டலை. நீங்கள் பகல் நேரத்தில் இந்த ஏரியா, அதாவது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு செம பெனிஃபிட் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? இதுதான். ஆத்தாடி ஆத்தா, என்ன அழகடா சாமி அப்படின்னாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க செங்கல்பட்டு ஏரி. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பறந்து விரிஞ்சு பெருசாக கிடக்குங்க.
என்ன வியூடா. இதுலலாம் நல்லா கரை கட்டி போட்டிங்லாம் விட்டால் நம்ம எங்கே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அங்கேயே டஃப்பு கொடுக்கலாங்க. பின்னாடி அழகாக அதே மாதிரி மலை இருக்குது. இங்கே வந்து அழகாக இருக்குது. போட்டிங் கிட்டிங்லாம் விடலாம். எல்லாம் போட் இருக்குது. அதெல்லாம் மீன் பிடிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அழகுடா எப்பா. கரெக்டாக 11:57க்கு செங்கல்பட்டு விட்டு வெளில போகிறோம். அப்புறம் இந்த வண்டிக்கு எங்கேயும் ஸ்டாப் இல்லைங்க. மேல்மருவத்தூர் திண்டிவனம் எங்கேயும் கிடையாது. நேராக விழுப்புரம் தான் எடுத்தது. வாங்க போயிட்டே இருப்போம். இந்த ரூட்டில் பகலில் போகிற அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்குறீங்க. இதுதான் பாலாறு. செங்கல்பட்டு தாண்டினோடனே உங்களுக்கு வருவாங்க. இது அதிபயங்கர வெள்ளம் வந்தால் மட்டும்தான் இங்கே தண்ணி வரும். மிச்சப்படி தண்ணியே இருக்காது. நீங்கள் எந்நேரம் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய ரிவர் சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கொஞ்சோண்டு ஓடுது பார்த்தீங்களா ஓரத்தில். எப்பயோ பெஞ்ச மழை போல் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே வாங்க. ஏன் இந்த இடத்த இவ்வளோ ஸ்லோ பண்ணுறாங்கன்னு தெரில. அச்சினை ஊற்றின்னு போத்தலை மணியாவது. இப்போ எஸ்டிமேட்டட் டைம் வந்து 1:11க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் ஃபுல் கிளியருங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி கூட இல்லை. நம்ம வண்டி மட்டும்தான் ஃபுல் ரூட்லேயுமே. அச்சினை ஊற்றின்னு போகலாம். எதுக்கு ஸ்லோ பண்ணுறான்னு தான் தெரில. பார்ப்போம். குழுன்னு கிளம்பி தூக்கம் வர நேரத்தில் விழுப்புரமே வந்துருச்சுங்க. 1 மணி தான் ஆக போகுது. வேறு ஆல்மோஸ்ட் விழுப்புரம். நிறைய பிளான்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. கீழே போயிட்டு பார்ப்போம். ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னால அது என்னென்னா இந்த கிளைமேட் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ட்ரெயினும் கிடையாதுங்க. நம்ம ட்ரை பண்ணி வந்து அந்த புருளை சூப்பர் ஃபாஸ்ட்டாக 12:15க்கு இங்கேருந்து எடுப்பாங்க. இன்றைக்கி அவன் 12:30க்கு தான் எடுத்திருக்கான். இந்த டைம் மட்டும் ஆன் டைமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை பிடிச்சிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த வண்டியும் கிடையாது. இதுக்கப்புறம் 5:20க்கு தான் நைட்டு தான் வண்டி. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது பஸ்லேயே போயிடலாம். நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து விழுப்புரம் இல்லை திண்டிவனம். எங்கேயுமே இறங்கலாம். ரெண்டுமே 60-65 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான். அப்படியே ஒரு டயகனல் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. விழுப்புரம், அதுக்கப்புறம் திண்டிவனம், அந்த பக்கம் திருவண்ணாமலை 3 சேர்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். நம்ம விழுப்புரம் வெளில போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி போயிடுவோம். இன்றைக்கி எப்படியா போகணும், உங்களுக்கு ஃபுல்லாக காட்டி முடிக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு டைவர்ஷன் போகுது பாருங்கள், அதுதான் நம்ம போயிருக்க வேண்டிய ட்ராக். அது எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போய் வேலூர் கண்டோன்மெண்ட் போய் அப்படியே காட்பாடியில் போய் கனெக்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் வந்து ரேணிகுண்டா போய்க்கலாம், இல்லை எப்படி வேணால் போய்க்கலாம், பெங்களூர் போய்க்கலாம், அந்த ரூட் போய்க்கலாம். நம்ம அப்படியே வந்து விழுப்புரம் ஜங்ஷன் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி 20-25 நிமிஷத்துக்கு மேலே டிலேவை குறைச்சி வெறும் 44 மினிட்ஸ் டிலேயில் வந்தாச்சுங்க விழுப்புரம். இதுக்கப்புறம் அப்படி அப்படியே குறைச்சிரும். மன்னார்குடி போகிறதுக்கு கூட டிலேலாம் சரியாக போயிடும். பட் அது ஏன் அந்த நேரம், அதாவது அந்த குறுக்குப்பேட்டையிலேருந்து சென்னை உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரில. இது மட்டும் பர்ஃபெக்டாக வந்து நம்ம அந்த வண்டியை பிடிச்சிருக்கலாம். விழுப்புரம் பஸ்ஸில் வந்திருக்கேன் நான். ட்ரெயினில் விழுப்புரம் வந்து வெளியில் போகிறது தான் முதல் தடவை. இவ்வளோ காலியாக இருக்குதுங்க இடம். எப்படி போகிறதுன்னு தான் தெரில. இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வர நம்ம போகணும். பார்ப்போம். புது பஸ் ஸ்டாண்ட் போனால் நம்மளுக்கு வண்டி கிடைக்கும். எந்த பக்கம் போனால் புது பஸ் ஸ்டாண்ட் வரும், கூகுளில் தான் செக் பண்ணலாம். லோக்கல் யார்கிட்ட கேட்கணும். பார்த்துன்னு போவோமா? செம்மையாக இருக்குங்க ஆனால் லொக்கேஷன் விழுப்புரம் ஜங்ஷன். அங்கே பாருங்களேன், ஆத்தாடி ஆத்தா எவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடந்து போனாலும் போயிட்டு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இந்த வீடியோவை முடிக்கிறோம். சரியா? ஏன்னா தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுக்கணும்ல. சீரியஸ்லிங்க, இந்த குருவாயூர் எப்படியா நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த வண்டியை பிடிச்சி நீங்கள் போயிடலாம். இல்லை ஈவினிங் நீங்கள் வந்தீங்கன்னா அசால்ட்டாக போயிடலாம். ஈவினிங் 2 வண்டி பக்கா கனெக்ஷனில் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செந்தூரில் வந்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக கனெக்ஷன் இருக்குது, போயிடலாம். பட் அந்த அண்டர்சர்வில் வரோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளுக்கு வந்து சம்பவமாகி போயிடுது. ஹெவி ரஷ் வீக்கெண்ட்ஸில் ஒரு வேலை. ப்ளஸ் இன்றைக்கி தேர் திருவிழா வேறு சொல்கிறாங்க. சாட்டர்டே என்ன டேட்? இன்றைக்கி 3ஆம் தேதி. அதனால தான் இவ்வளோ மோசமாக இருக்குது. டிசம்பர் 3. நீங்கள் வீடியோ நாளைக்கே இதை பார்த்துருவீங்க. பார்ப்போம். போயிட்டு நீ சரி ரஷ்ஷாக இருக்கும் திருவண்ணாமலையில். அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே நேரம் நடந்து வந்தால் அழகான விழுப்புரம் ஊர் வந்துருச்சுங்க. ஏன்னா பஸ் பிடிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம். வாங்க, இது மாதிரி சாப்பிட்ருவோமா? பயங்கரமாக பசிக்குது. உள்ளே பூண்டு அடிச்சிடலாம் வாங்க. வெல்கம் மக்களே டு அனதர் மேஜர் ஹப் ஆஃப் தமிழ்நாடு, விழுப்புரமுங்க.
இந்த விழுப்புரம் தான் வந்து சென்னைக்கு அடுத்த பெரிய ஹப். அடுத்தது வந்து திருச்சி, அப்புறம் மதுரை, திருநெல்வேலி. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஜர் கனெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. வேறு எதுவும் உங்கள் ஊரை குறைச்சி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, அது ஏதாவது போராக்கிட்ட போகிறீங்க. ஸோ விழுப்புரம் தான் வந்து பயங்கரமான ஹப். இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு கிடைக்கும். அழகாக நம்ம திருவண்ணாமலை பஸ் அங்கே தான் நிற்கும். நாங்கள் அப்படியே போவோம். முக்கியமான மேட்ருனால லஞ்சு சாப்பிட்டோம்ல, அப்படியே கையில் நிற்கிதுங்க இந்த ரசத்தோட டேஸ்ட்டு. ரசத்தில் வச்சாங்க மேட்ரை. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸு, எவ்வளோ வேணால் ரைஸ் வாங்கிக்கலாம், என்னத்தை எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். 50 ருபீஸ் ஒன்லி. ரசம் அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த கடை இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ பண்டிகை டைம்னால ஒரே திருவண்ணாமலை பஸ் தாங்க எங்கே பார்த்தாலும். அது திருவண்ணாமலை, இது திருவண்ணாமலை, இதுவும் திருவண்ணாமலை. எதில் வேணால் ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு தான் சொல்கிறேன், திருவண்ணாமலை போகணுன்னா பஸ்ஸில் மட்டும் போங்க, ட்ரெயினை நம்பாதீங்க, நம்பவே. ஒரு வழியாக பக்காவான சீட்டை பிடிச்சி கிளம்பியாச்சுங்க. மேலே போர்டு பார்த்தீங்களா, திருக்கோவிலூர். இந்த ரூட்டில் தான் போவோம். 40 கிலோமீட்டர். அதுவும் ஒரு சூப்பரான ஊருங்க. உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், பட் இப்போ நம்மளுக்கு திருவண்ணாமலை போகவே ஏகப்பட்ட இடம் இருக்கிறதுனால நம்ம திருக்கோவிலூருக்கு அப்புறம் இன்னொரு நாள் வரலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. நல்லா மழைலாம் பெஞ்சு பக்காவாக இருக்குப்பா கிளைமேட்டு. நமக்கு எப்பயுமே பஸ்ஸில் பிடிச்ச 2 சீட்டுங்க. ஒன்று டிரைவருக்கு நேரம் பேரலாக உட்கார 2 சீட்டு, இல்லை கடைசியில் இருக்க சீட்டு. இந்த 2த்தில் மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் வந்து கிளைமேட் வேறு அற்புதமாக இருக்குது. டிக்கெட்டு கரெக்டாக 50 ரூபா தாங்க நமக்கு. 50 டிக்கெட்டு கரெக்டாக நமக்கு வெறும் 50 ரூபா தாங்க. ஸோ ஜாலியாக வாங்க, அப்படியே போயிட்டே இருப்போம். ஏங்க மக்களே, நம்ம போகிற வண்டி வந்து திருக்கோயிலூர் ரூட்டில் போல இருக்குங்க. இது வேற ஒரு ரூட்டில் போகுது. விழுப்புரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா பஸ் வந்து விழுப்புரத்துலேருந்து திருக்கோயிலூர் போய் தான் போவோம். பட் வேற ஒரு ரூட் இருக்குது, பைபாஸ். இது வந்து ஸ்பெஷல் வண்டினால் நேராக வந்து திருவண்ணாமலை தான், நோ திருக்கோயிலூர். சின்னதாக மழை பெய்கிற டயத்தில் அப்படியே இந்த பைபாஸில் போகிறது, அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் போகணுன்ற ஒரு ஃபீல் வரல. இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு லாங் ட்ரைவ். மாமா குட்டி, ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா? இதாங்க மக்களே நம்ம டைவர்ஷன். நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செஞ்சி போகிற ரோடு. நம்ம அப்படியே திருப்பிட்டோன்னா செஞ்சி நம்ம இப்போ வந்து திருவண்ணாமலை போகலாம். நம்ம மொக்க போட்டது நாங்கள் ரசிக்க விட்றோம் அப்படின்னீங்களா, வெளில போய் ரசிங்க போங்க. ஆத்தாடி, ஒரு வழியாக 2 மணி நேரமாக உருட்டி வண்டியை கொண்டு வந்து 4 மணிக்கு சேர்த்துட்டாப்புலைங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் அவியுது, இன்ஜின் தீயுது, எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லைப்பா வண்டிக்கு. அது மட்டும் 200% கன்ஃபார்மு. ரேடியேட்டரில் இருக்க தண்ணிலாம் காலியாகி புகையாக வந்து தண்ணியாக தெரிச்சு, அதுக்கப்புறம் டிரைவர் குடமாக தண்ணி ஊற்ற நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரே கூத்தாக போச்சுங்க. ஒரு வழியாக திருவண்ணாமலை வந்து இறங்கியாச்சு. இந்த பிரிட்ஜ் எப்போங்க முடித்தாங்க? நான் வந்து ஒரு பல வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் ஒரு 4 இயர்ஸ் கிட்ட, 3 to 4 இயர்ஸ், இல்லை 3 இயர்ஸ் இருக்கும் நான் திருவண்ணாமலை வந்து. அப்போ தான் இந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் போயின்னு இருந்துச்சு. போகுது ரொம்ப வருஷமாக போயிருந்து முடிச்சிட்டாங்க போல இருக்குது. உங்களுக்காக தான் பஸ் ஸ்டாண்டு போகாமல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் இந்த வீடியோ என் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். தலைகீழா தான் குதிப்பேன் அந்த மாதிரி வந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து நம்ம போயிட்டுருக்கோங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, அண்ணாமலையானுக்கு அரோஹரா. திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுங்க. சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கே, ஏன் இது இவ்வளோ பக்கத்தில் இருக்க சென்னையிலேருந்து இங்கே டேரக்ட் ட்ரெயின்ஸ் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ 24 வயசாகுது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்க மாட்டுறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து ரொம்பலாம் விட்டது இல்லைங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரெயினே வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி விட்டுருக்காங்களான்னு தெரில, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் வரதாக இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரெயினில் திருவண்ணாமலைக்கு வாங்குங்க. சென்னையிலேருந்து டேரெக்ட் ட்ரெயின் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லை சேஞ்ச் பண்ணி டைம் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்க. இல்லைனா ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் சொல்லலாம். அழகாக நான் தாம்பரத்தில் பஸ் ஏறியிருந்தேன்னா வெறும் 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் எங்கே வந்து சேர்ந்துருக்கலாம். ட்ரெயினை விட இன்னொரு 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ட்ரெயினில் திருவண்ணாமலை வரணுமா சென்னையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு.
எங்கேருந்து இருந்தாலும் ட்ரெயினில் வரது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா சிங்கிள் ட்ராக் தான், ரொம்ப ஃப்ரீக்வன்சி கம்மி. பார்த்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. டைமிங் சீம்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இப்போ வந்து இங்கே தேர் திருவிழா போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தீபத்துக்காக இங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கலாம். பாய்.